la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. யார் ஒருத்தர் அதிகப்படியான வேலை செய்கிறாங்களோ அவங்க இன்னும் வளரல அப்படிங்கிறது தான். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட தனக்குன்னு ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு குட்டி பிஸ்னஸ் கட்டாயமாக இருக்கணும். இன்றைக்கி வாழ்க்கையில் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணவங்க, அதை ஃபுல் டைமாக எடுத்தவங்க நிறைய பேர். நம்ம எந்த தொழில் செய்கிறோம்னு இல்லை, எப்படி செய்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர்கிட்ட கையை கட்டிக்கிட்டு 18,000க்கும் 20,000க்கும் சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம எடுத்துக்கிட்ட தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்தோம்னா பெரிய லெவலில் வளரும். கடன் வாங்கி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா? முதல்ல அனுபவம் ஒன்று வேணும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வராக இருங்க, போய் டேபிளை தொட. இந்த அனுபவங்கள்லாம் இல்லாமல் நான் ஹோட்டல் வைக்க போகிறேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் 8 பிரான்ச் ஓப்பன் பண்ண உடனே ஆடி கார் வாங்கிட்டாரு, நானும் 8 பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், இப்படி தொழில் ஆரம்பித்தவங்க அத்தனை பேர் இன்றைக்கி காணாமல் போயிருக்காங்க. அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போக தேவையில்லை, எடுத்தோடனே அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னா ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தை பார்த்தாகணுன்றதுனால வேலைக்கு போங்க. ஆனால் வேலைக்கு போகிட்டு இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும்னா 5 ஆண்டுகளில் அது உங்கள் மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கும். நான் இந்த வேலையை பார்க்கவே எனக்கு மூச்சு திணறுது, இதில் எங்கே நான் அடுத்த வேலைக்கு போகிறது, இதில் அதுக்கான ஒரு வழி எனக்கு நேரம் இல்லைன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. நெகமெட்ட நேரம் இல்லை, முடிவெட்ட நேரம் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் ஃபோனில் இருக்கான். நண்பர்களாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் வந்து பிரச்சனையாக தான் போயிடும். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பயங்கர அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பக்காவாக இருக்கீங்க. அந்த மீசெல்லாம் தேங்க்யூ. உங்களை பார்க்கும்போது நான் நிறைய சினிமா இன்டர்வியூ எடுக்கிறதால அந்த கொடுவா மீசை அருவா பார்வை, செந்தில் சார் கையை வச்சா தூள், அந்த மாதிரின்னு தோணுது. நீங்கள் தன்னம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா உடல் எல்லாருமே நல்லா இருக்கவங்களே வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு நேரம் பத்தலை, எனக்கு கரெக்டாக ஒழுங்காக எதுவும் அமையலை, மற்றவங்க எதுவும் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தது தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக உங்கள் வாழ்க்கையில் இருந்தது. அது எல்லாத்தையும் முறியடித்து இன்னைக்கு இந்த ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்குன்ற அந்த ஒரு வருத்தம் இருந்திருக்கா சின்ன வயசுல இல்லை இப்போ? நிச்சயமாக சார். அதாவது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் அந்த எண்ணங்கள்லாம் இருந்தது. எல்லார மாதிரியும் ஓட முடியல, விளையாட முடியல. ஈவன் பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் கோவில் திருவிழா நடக்கும். எல்லா பிள்ளைகளும் வந்து இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, சாமி தேரை இழுத்துக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டிலையும் நம்மளால் கலந்துக்க முடியாது, வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். அப்போ மனதளவில் ரொம்ப பாதிப்பு இருந்தது. நாங்களாம் குழந்தையில் இருக்கும்போது தூங்கி எழுந்தா நடந்துடணும், கடவுளே தூங்கி எழுந்தா நடந்துடணும். ஸோ இப்படிலாம், ஏன்னா நம்ம மறுநாள் காலையில் திருவிழா இருக்குது, ஸோ திருவிழாவில் கலந்துக்கணுன்றதுக்காக நான் நடந்துடணும், அந்த மாதிரி வருத்தப்பட்டதை தூங்கி எழுந்துச்சு பார்த்தா சேம் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி வருத்தங்கள்லாம் லைஃப்பில் இருந்திருக்கு, இல்லாமலாம் இல்லை. நம்ம பங்கு பெறத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் அதுக்குள்ளார இருக்குது, அந்த திருவிழாக்குள்ளார ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு தேட ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் தேடல் அதுவாக கூடமே இருக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்த பார்த்து, ஸோ அந்த வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் மாறி வந்தது. வருத்தங்கள் இல்லாமலாம் லைஃப்பில் இல்லை. ஈவன் ஸ்கூலில் வந்து எல்லா பிள்ளைகளும் 2வது மாடியில் இருக்கும்போது நான் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில், எனக்காக என்னுடைய ஸ்டாண்டர்ட் அத்தனை பிள்ளைகளும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஸ்கூல் கொடுத்தாங்க. ஸோ என்னால் எல்லா பிள்ளைங்களும் மாடி மேலே ஏற முடியலன்ற வருத்தம் எனக்கும் இருந்தது. ஸோ நம்மளால் வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஒரு கட்டத்தில் நான் வேறு ஸ்கூலுக்கு இந்த ஒரு சூழ்நிலையினால் வேறு ஒரு பள்ளிக்கூடத்துக்கே மாற்றப்பட்டது. ஸோ வருத்தங்கள் இருந்தது. பட் ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து எப்படி கடந்து வர்றது அப்படிங்கிறதானே மனுஷன். ஸோ அதுக்காக என்னுடைய வருத்தங்கள் எல்லாத்தையும் எப்படி வந்து வேறு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணாக்கா அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு யோசித்து அதை சரி பண்ணிக்க. எப்போவுமே நம்ம ஊரோட அந்த ஒரு எண்ணம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப ஒரு பரிதாப பார்வையில் பார்ப்பாங்க. ஐயோ இவங்களால எதுவும் முடியாது, நம்ம ஹெல்ப் பண்ணாதான் இவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்வாங்க, இல்லை அடுத்த கட்ட நகர்வு இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வையாக இருக்குது. இது எவ்வளோ ஒரு தவறான பார்வை. நீங்கள் எப்போச்சும் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சொசைட்டியோட பார்வை? நீங்கள் அனுதாபம் பட வேண்டாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தீங்கன்னாவே போதுமானது. ஸோ அனுதாபங்கள் எங்கே போய் நிற்கும் அப்படின்னாக்கா, ஃபிசிக்கலி சேலஞ்சரை வந்து பலவீனமாக்கிடும். நீங்கள் அனுதாபம் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுடைய மனதளவில் பலவீனமாக தான் ஆக்கும். சரி சரி. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் வந்து நியாயமாக கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்க நல்லா இருக்கிறவங்கள விட ஒரு படி மேலோங்கி லைஃப்பில் பெரிய லெவலில் வரத்துக்கான, ஏன்னா கடவுள் ஒன்று எடுத்தார் அப்படின்னா 2 மடங்காக கொடுக்குறவர் தான் இறைவன். ஸோ கட்டாயமாக ஒன்று எடுத்திருக்காருனாக்கா காரணம் இல்லாமல் இருக்காது, அதை 2 மடங்காக கொடுப்பவர். பட் கடவுள் கொடுக்கும் பொழுது நீங்களும் அந்த மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2 மடங்காக கொடுத்தீங்கன்னாவே வாழ்க்கையில் எல்லாருமே பெரிய லெவலில் உயர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான்.
யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இன்றைக்கி யாருமே இல்லை. இட்ஸ் வெரி சீரியஸ். எந்த சேலஞ்சர் பர்சனுமே வந்து இன்றைக்கி யாருமே இல்லை. ஈவன் அந்த வார்த்தையை கூட நான் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கி தான் பேசுவேன். எல்லோரும் போல தான். பட் அவங்களுக்கு உண்டான இடத்த அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் எப்பாச்சும் சொல்லியிருக்கீங்களா இங்கே வந்து இப்போ அதுக்கான வார்த்தைகள் வந்து இப்போ மாற்றுத்திறனாளி, விஷுவலி சேலஞ்ச் இது மாதிரி சொன்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. அது சொல்ல கூட எனக்கு நொண்டி, கால் இல்லை, கால் ஊனமாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து அது எவ்வளோ ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உங்கள் சைடுன்னு சொன்னால் இப்பயும் அது சில ப்ராக்டிஸாக இருக்கவங்க வந்து அது உங்களுக்கான அந்த வலி எப்படின்னு உங்களுக்கு உணர்த்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமாச்சும் ஒரு மாற்றம் நிகழட்டும். இட்ஸ் எ வூண்டிங் தான். அதாவது யாரையும் தன் பிள்ளை போல் பார்ப்பவர் யாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றது போல் என்ன ஒரு ஊனமாக இருந்தாலும் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அவன் அரசன் தான், ராஜா தான். ஸோ மற்றவங்க பார்வைக்கும் கட்டாயமாக அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான். அந்த வார்த்தைகள் அது மாதிரி வராது. ஈவன் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் சர்டிஃபிகேட் கூட எனக்கு கிட்ட கிடையாது. ஏன்னா அது இருந்த நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. ஈவன் சர்டிஃபிகேட் கூட நான் வாங்கி, நானும் உங்களை போல சராசரி மனுஷன். அதுதான் எஸ் அதுதான் விரும்புகிறதும் அதுதான். எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ பார்க்குறவங்க சில பேர் கேட்பாங்களா சார், ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் வச்சுருக்கலாமே, இல்லை அது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே சார்னு கேட்பாங்களா? அது சரி பண்ணவே முடியாது சார். பண்ணலாம் சார். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. யூஎஸ்ஏலலாம் வந்து இன்றைக்கி மிஷின் போட்டால் அதுவே நடந்து போகிற அளவுக்குலாம் வந்துடுச்சு. மைண்ட் என்னென்ன தோணுதோ அது வந்து செயல்படுற அளவுக்குலாம் இன்றைக்கி இருக்குது. பட் ஈவன் தோ வந்து ஒரு ஏஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஏஜுக்கு அப்புறமா சில விஷயங்கள் கம்ஃபர்டபுள் ஆகும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கை வச்சு என்னால் ஸ்டெப்ஸ்லாம் ஏறிக்க முடியுது, இறங்க முடியுது, யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இன்றைக்கி போக முடியுது, வர முடியுது. இப்படி இருக்கும்போது ஐ தாட் தட் எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற தாட்டுக்கு நான் வந்துட்டேன். பட் ரெண்டாவது வந்து இப்போ எனக்கு எந்த ஒரு ஃபீலும் இல்லை இந்த மாதிரி ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 2000 பேர் மதியில் ஸ்டேஜில் ஏறி பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த கூச்ச சுபாவம்லாம் இன்றைக்கி இல்லை. எனக்கு ஒரு காலத்தில் இருந்தது. 4 பேர்கிட்ட போய் நிற்கும் போது வித்தியாசம் மாறுபட்டு நம்ம நிற்கிறோமே அப்படிங்கிற தாட்லாம் அந்த ஏஜில் இருந்தது. பட் இன்றைக்கி இல்லை. ஓகே. ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. எஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த தொழிலில் இருக்கும் போது பல ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரியல, அதிகபட்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்த இடத்துல ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் இந்த ஒரு பரந்த விரிஞ்ச உலகத்தில் என்ன வேணால் பண்ணலான்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. ஸோ ஒரு 2 விஷயம் நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கான சலுகைகள் இதில் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, இது நீங்கள் பயன்படுத்தலாம்னா என்ன நீங்கள் ஆண்களுக்கு சொல்வீங்க? இன்றைக்கி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்ட்டு எப்படி கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோமோ, நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணாவே உங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க தயாராக தான் இருக்குது. நார்மலாக ஒரு 5 லேக்லேருந்து 10 லேக்கு கொடுத்து பிஸ்னஸ் நீங்களே ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி அரசாங்கம் தயாராக தான் இருக்குது. பட் நம்மளுடைய தேடுதல் ரொம்ப கம்மி. இன்றைக்கி பிஎம்ஆர்ஒயில் வந்து லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பிரைம் மினிஸ்டருடையது. ஸோ அந்த எத்தனை பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்களான்னு தெரியல. இன்றைக்கி சிக்னலில் நின்று கேட்குறத விட நீங்கள் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி என்ன அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்குன்றதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா கூட, சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிங்கன்னா கூட தெரியும். அதுக்கான தகுதியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். சில பேப்பர்ஸ் தான் தேவைப்படும். அது எக்ஸாம் இன்றைக்கி சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா கேகே நகர் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் முறையாக அதை வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ்க்கு உண்டான அத்தனை சலுகைகளும் கொடுக்க தயாராக இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதெல்லாம் இல்லை, நாங்கள் இங்கே ட்ரை பண்ணோம் கிடைக்கலன்னு. இன்றைக்கி கிடைச்சவங்களுடைய லிஸ்ட் என்னால் கொடுக்க முடியும். பல லட்சம் பேருக்கு அது வாங்கியிருக்காங்க, வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வாழ்க்கையில் தேடுதல் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு அது யாராக இருந்தாலும் தேடுதல்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் மேலோங்கி வரத்துக்கு நிறைய வழிகள் அரசாங்கமே கொடுத்துருக்கு. நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் அது சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரைம் டைம் பயங்கர பிஸியாக ஓடிட்டே இருந்திருப்பீங்கள்ல, எவ்வளோ ஃபோன் பேசுவீங்க ஒரு நாளைக்கு? பிஸ்னஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் நானும் என் நண்பர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது யார் கையஸ்ட்டாக கால்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் பேசிகிட்டு எல்லாம் வந்துட்டோம். பட் ஆனால் என்ன நானே பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் கால் கவுண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். 507 கால் என்னால் அட்டன் பண்ணியிருக்க முடிஞ்சது ஒரே நாளில் 507. ஸோ நான் அப்போ ஃபீல் பண்ணது, நீங்கள் ஆச்சரியத்தோடு கேட்குறீங்க, பட் நான் ஃபீல் பண்ணேன். பட் இது நம்மளுடைய வளர்ச்சி இல்லை. யார் ஒருத்தர் அதிகப்படியான வேலை செய்கிறாங்களோ அவங்க இன்னும் வளரல அப்படிங்கிறது தான். வேலை செய்வதை விட வேலையை முடிப்பது தான் சிறந்த விஷயம்.
அப்போது நம்மளுடைய கால்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போனோம் அப்படின்னாக்கா நாம் வந்து இன்னும் வளரலன்னு அர்த்தம்னு. பட் இன்றைக்கி என்னுடைய கால்ஸ் அதிகப்படியான கால்ஸே 15 கால்ஸ் தான். ஸோ என்னுடைய டோட்டல் பிஸ்னஸையும் அன்றைக்கி டேயில் நான் 15 கால்ஸ்லேயும் முடிச்சிடுவேன். சூப்பர்ல சார். கரெக்ட் சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு கால் சென்டரில் கூட பாருங்களேன், ஒரு நாளைக்கு முழுக்க ஒரு 1000 பேருக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் அந்த ஒரு 15-18 தாண்டதுக்கே அவன் அவ்வளோ கஷ்டப்படுவான். ஆனால் அவங்க மேல் அதிகாரி பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ஒரு 10 பேருக்கு நடந்துதான்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க லட்சங்களில் வாங்குவாங்க. ஆனால் இப்போ எக்ஸாக்டாக இப்போ அந்த ஒரு 18,000 சம்பளம் வாங்கக்கூடியவங்களே இந்த நேர்காணல் பார்க்குறாங்கன்னு வைங்க சார். நான் என்ன சார் பண்ணுவேன், அந்த 18,000லேருந்து உங்களை போல் ஒரு 50, 60, 1 லட்சம் உயரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாமா இல்லை என்ன பண்ணணும்? இல்லை சார், யாராக இருந்தாலும் வெரி சீரியஸ், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட தனக்கென்னு ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு குட்டி பிஸ்னஸ் கட்டாயமாக இருக்கணும். 2வது வருமானம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதன் மேலே ஒரு கவனமும் முக்கியம். அதாவது நிறைய பேர் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், கவனத்தோடு பண்ணுறியா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஸோ அந்த கவனம் என்பது மிக மிக அவசியம். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் 2வது தொழில் செய்யும் பொழுது அதை முதல் தொழிலுக்கு கொண்டு வரத்துக்கான ஆர்வத்தை வந்து அது மேலே முழுசாக ஈடுபாடோடு கொடுக்கணும். அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நீங்கள் தினமும் 1 மணி நேரம் தான் அந்த 2வது பகுதிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் என்பது தொடர்ச்சியாக கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அது முதல் இடத்துக்கு வந்து நின்றுடும். இன்றைக்கி வாழ்க்கையில் பார்ட் டைமாக செஞ்சவங்க, பிஸ்னஸ் பண்ணவங்க, அதை ஃபுல் டைமாக எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில். அவங்க அதுக்கான காரணம் என்னன்னாக்கா அவங்கள அதுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு கொடுத்தது தான், அதனுடைய ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டது தான். 2வது வருமானம் என்பது மிக மிக அவசியம். அது நீங்கள் சொன்ன மாதிரி கால் சென்டரில் வேலை செய்கிறவங்க கூட யாராக இருந்தாலும் 1 மணி நேரம் கட்டாயமாக ஏதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும். எந்த தொழிலை நாம் செய்கிறோமோ அந்த தொழில் 5 ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தொழிலாக தான் இருக்கும். நம்ம எந்த தொழில் செய்கிறோம்னு இல்லை, எப்படி செய்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கையை கட்டிக்கிட்டு 18,000க்கும் 20,000க்கும் சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம எடுத்துக்கிட்ட தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்தோம்னா பெரிய லெவலில் வரலாம். எனக்கு இதுக்கான நேரமே கரெக்டாக இருக்குது. காலையில் நான் 9 மணிக்கு போகிறேன், திரும்ப நான் வீட்டுக்கு வரும்போது 7 மணி 8 மணி ஆகிடுது. நான் இந்த வேலையை பார்க்கவே எனக்கு மூச்சு திணறுது. இதில் எங்கே நான் அடுத்த வேலைக்கு போகிறது, இதில் அதுக்கான ஒரு வழி எனக்கு நேரம் இல்லைன்னு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. டைம் இல்லை அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நேரம் இருக்குது, எதில் நேரம் இருக்குதுன்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டில் அந்த சர்வேயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு செயல்பாட்டில் உங்களுக்கு ஆர்வம் கம்மியாக இருக்கும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. நகம் வெட்ட நேரம் இல்லை, முடி வெட்ட நேரம் இல்லை, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் ஃபோனில் இருக்கான், உனக்கு ஆர்வம் அதில் தான் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தொழில் எப்படி பண்ணலான்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து சிறப்பாக தான் ஆகும். அது ஏன் நான் வந்து எடுத்தோடனே வேலையெல்லாம் விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருப்பீங்க பிஸ்னஸில். அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வேலைக்கே போக தேவையில்லை, எடுத்தோடனே அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலில் தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னா ஒரு 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 செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தை பார்த்தாகணுன்றதுனால வேலைக்கு போங்க. ஆனால் வேலைக்கு போகிட்டே இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா 5 ஆண்டுகளில் அது உங்கள் மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கும். இப்போ சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா ரொம்ப அழகாக பேசுகிறாரு. இப்போ நானும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முதலீடு பெருசாக இல்லை, நான் ஒரு கடன் வாங்கி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா? முதல்ல அனுபவம் ஒன்று வேணும். எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் பணம் வச்சு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். சரி, அனுபவத்தை வச்சு தொழில் ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வராக இருங்க. இப்போது முதல்ல ஒரு சர்வராக போய் டேபிளை துடை, அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஏன் அதை வந்து சரியாக துடைக்கலன்ற கேள்வி மட்டும் தான் உனக்கு இருக்குங்க. அது எப்படி துடைக்கணும்னு முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்டர் வரலைனாக்கா அதை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். பில் போடுறது என்னன்னு தெரிஞ்சுக்கும். இந்த அனுபவங்கள்லாம் இல்லாமல் நான் ஹோட்டல் வைக்க போகிறேன், நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் 8 பிரான்ச் ஓப்பன் பண்ண உடனே ஆடி கார் வாங்கிட்டாரு, நானும் 8 பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், இப்படி தொழில் ஆரம்பித்தவங்க அத்தனை பேர் இன்றைக்கி காணாமல் போயிருக்காங்க. ஓகே. அனுபவங்கள் முதல்ல வரட்டும். அனுபவங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணால் அதிகபட்சமாக 50% மேலே கடன் வாங்கக்கூடாது. 100% வாங்கி நான் கடனில் தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் தவறாக முடிவு எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 50% மேலே கடன் வாங்கக்கூடாதுன்னா என்ன சார் பண்ணுறது? கொஞ்சம் சேர்த்து வைங்க, வேலைக்கு போங்க, குடும்பத்தை பாருங்கள், கொஞ்சம் பணத்தை எடுத்து சேர்த்து வைங்க.
பணம் சேர்த்து வச்சு நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கி போடுறதுல எந்த தவறும் இல்லை. சரி சரி சரி. மொத்தமாக நீங்கள் கடன் வாங்குறது தவறு. சார், முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு 18,000 20,000 சம்பளத்தில் இருக்கவங்க அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, நான் எப்போ வந்து நான் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை வாழ்க்கை முழுக்க இது மாதிரி நான் மாத சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கணுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எது வந்து ஒரு சரியான இது, மாத சம்பளமா இல்லைனா நம்ம ஒரு முதலாளியாக மாறுறதா? என்ன கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகிறது இட்ஸ் எ கம்ஃபர்டபுள் சார். ஒரு ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறது தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது. இது என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு, அதுவும் லோனில் ஒரு 15-20 வருஷத்துக்கு லோனில் ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருப்பீங்க. இதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னாக்கா நிச்சயமாக பெரிய அளவில் எதுவும் சாதிச்சிருக்க முடியாது. பட் பிஸ்னஸ்ன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய கவனங்கள், திறமைகள் இதை மூலதனமாக வச்சு நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல தொழிலதிபர் ஆக முடியும்னு சொல்லியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னாக்கா, சேஃப் ஜோனில் இருக்கணும்னா யூ மஸ்ட் பி இந்த ஒர்க் ஷெடியூலில் நீங்கள் போயிடலாம். வேலைக்கு போகிறது இட்ஸ் பெட்டர். ஆனால் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சா அதுக்கு உண்டானது ஒரே வழி தொழில் செய்வது. சார், இன்னும் நிறைய இளைஞர் எல்லாம் பண்ணுவாங்க, என்கிட்ட தனியாக காசு இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் இருக்காங்க, நாங்கள் எல்லாம் பார்ட்னர்ஸாக சேர்ந்து ஆரம்பிக்கிறோன்னுவாங்க. சில நேரம் அது எப்படி ஆகும்னா, அந்த ஒரு பார்ட்னர் கரெக்டாக பிஸ்னஸ் வளர்ந்துருச்சுன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே சண்டை வரும். ஒழுங்காக போகலனாலும் நான் முன்னாடியே சொன்னேன் இவன் தான் காசு போகிறான், அந்த ஒரு சண்டை வரும். இது கூட சேர்ந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறது சரியா, இல்லை அதை எப்படி கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கான ஒரு வரைமுறைலாம் இதுதான் இருக்க போகுதுன்னு எப்படி பிளான் பண்ணிக்கணும்? பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது புரிதலை மையப்படுத்தி கொண்டு போகிற ஒரு விஷயம் சார். புரிதல் இல்லை அப்படின்னாலும், இல்லை நாம் எதிர்பார்த்த வருமானம் அங்கே குறைஞ்சாலும் இல்லை அதிகப்படுத்தினாலும் அங்கே சில இஷ்யூஸ் நடக்கும். ஸோ இந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எதுவாக இருந்தாலும் பேஸ்டு அந்த பாலிசிக்குள்ளார அடாப்ட் பண்ணி நீங்கள் பார்ட்னர்ஷிப்குள்ளார எந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கனாலும் எங்கேயும் எந்த சட்ட சிக்கலும் இருக்காது. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையிலையோ நட்பின் அடிப்படையிலையோ நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க, நீங்கள் 4 நண்பர்களாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நட்பின் அடிப்படையில் நீங்கள் என்றைக்கு அந்த தொழில் ஆரம்பித்தாலும் அது ஒரு கட்டத்தில் வந்து பிரச்சனையாக தான் போய் நிற்கும். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பாலிசியை க்ரியேட் பண்ணி அந்த பாலிசியில் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் பேப்பர் பேசணும். எதுவாக இருந்தாலும் தேர்ட் பர்சன் பேசணும், பார்ட்னருக்குள்ளே பேசக்கூடாது. ஓகே ஓகே. எதுவாக இருந்தாலும் தேர்ட் பர்சன் மீன்ஸ் யாருன்னாக்கா இட்ஸ் மேபி ஆடிட்டர் ஆர் அட்வொகேட். ஸோ இதுக்கான சரியான நபர்கள் இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இதுதான் இவ்வளோதான் நம்மளுக்கு ஷேர், அது எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கணும். முடிவு யார் எடுக்க போகிறான்றதுக்கு உள்பட எல்லாமே அந்த பேப்பரில் தான் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே வாய் வார்த்தையில் இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நட்பின் அடிப்படையில் தான் ஆரம்பிப்பீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு, உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் எதை ஆரம்பிச்சிங்கனாலும் சிறப்பு. தனியாக ஆரம்பிக்கிறதே இன்னொரு சிறப்பு தான். எஸ், பணத்துக்காக தான் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பை பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுடைய ஐடியாஸ் நல்லா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. வேர்ல்டு வைடில் பணம் கொடுத்து உங்களை மேலே தூக்கி விடுறதுக்குலாம் நிறைய நபர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய இன்றைக்கி ஐடியாஸ் தான் மணி. இஃப் யூ ஹேவ் த ஐடியாஸ், நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டே உங்களால் நல்ல லெவலில் பிஸ்னஸ் பண்ண முடியும். என்னுடைய நாலேஜ் படி, என்னுடைய அனுபவத்தின்படி நீங்கள் எதை ஆரம்பிக்கிறதா, சிறிதாக ஆரம்பித்தாலோ அல்ல பெரிதாக ஆரம்பித்தாலோ நம்ம சக்திக்கு ஏற்றதை வச்சு தனியாக ஆரம்பிக்கிறது சிறப்பு. சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் பேச்சிலே வந்து அவ்வளோ ஒரு விடாமுயற்சி, தன்னம்பிக்கைக்கான ஒரு வீச்சு தெரியுது. பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறட்டும். உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார். தேங்க்யூ. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.